வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரசாந்த் நடிச்சு வெளிய வந்திருக்க அந்தகன் படத்த பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே அந்தகன் படத்த பத்தி ஒரு 1 மினிட் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் வந்து போட்டுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தியான ரிவ்யூ. இந்த படத்தினுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான ஸ்டார் காஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னா சிம்ரன் நடிச்சிருக்காங்க, பிரியானந்த் நடிச்சிருக்காங்க, வனிதா நடிச்சிருக்காங்க, ஊர்வசி நடிச்சிருக்காங்க, நடிகர் கார்த்திக் நடிச்சிருக்காரு, கே.எஸ். ரவிக்குமார் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காரு மற்றும் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்து பிரசாந்த் எப்படியாவது ஒரு நல்ல கம்பேக் தரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. முதல்ல இந்த படத்தினுடைய ப்ளஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து சில ஆக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிம்ரனு, வனிதா, ஊர்வசி, சமுத்திரக்கனி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த படத்துலேருந்து தனியா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் பர்ட்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சிம்ரன். சிம்ரன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ரேஞ்சுல நடிச்சிருக்காங்க. எனக்கு படத்த பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. அவங்கள பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்ளோ ஸ்டைலிஷா, அவ்ளோ அட்ராக்டிவா இருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு சிம்ரனோட ஆக்டிங். சமுத்திரக்கனி அண்ட் வனிதாவோட போர்ஷன்ஸ் மட்டும் தனியா இந்த படத்துலருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் ஊர்வசி மேடத்தோட ஆக்டிங் வந்து எப்பவும் போல வந்து சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. யோகி பாபு வந்து இந்த படத்துல வந்து எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஏன்னா யோகி பாபுவால இந்த படத்துக்கு வந்து எந்த யூஸும் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். அவரால எந்த ஒரு காமெடியும் இதுல ஒர்க் அவுட் ஆவல. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா கூட பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. அண்ட் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போர்ஷன்ல வராரு. வந்துட்டு அவர் போயிடுறாரு. டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆவரேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் பிளாக் வரும். அப்போ ஒரு சீன்ல வந்து பிரசாந்த் வந்து மயக்கம் போட்டு வந்து பாத்ரூம்ல கீழ விழுவாரு. அது கீழ அவரு விழுறது பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே பச்சையா வந்து அவரு ஆர்டிபிஷியலா விழுறாருன்ற மாரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இத மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த சீன கூட டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினோட நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வலுவில்லாத ஸ்டோரி, தெளிவில்லாத ஸ்க்ரீன் பிளே அண்ட் வெரி வெரி புவர்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சந்தோஷ் நாராயணனுக்காக நான் சொல்ல விரும்பல. ஒரு ஆவரேஜ் மியூசிக்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு பியானிஸ்ட்டா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பியானிஸ்ட்டா நடிக்கும்போது, இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. படத்துக்கு முன்னாடி போற வரைக்கும் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு வந்து நான் தெரிஞ்சுக்கல. ஆனா வந்து வெளிய வந்தோனே ஃபர்ஸ்ட் அத தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் போய் பார்த்தேன். பார்த்தா வந்து சந்தோஷ் நாராயணன். அவர்ட்டேருந்து சத்தியமா இத வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா, இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ். நம்ம எல்லாருக்குமே அவர புடிக்கும். அவர்கிட்டருந்து இப்படி எப்படி ஒரு மியூசிக் வந்துச்சுன்னு வந்து சத்தியமா தெரியல. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த படத்துல வந்து பிரசாந்த் வந்து ஒரு கண் பார்வை தெரியாதவரா அப்படின்னு நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நாம நெனைச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேயே வந்து அப்படி அவர் நடிச்சிருப்பாரு. அதாவது வந்து தன்னை வந்து ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு பியானிஸ்ட்டா வந்து வெளி உலகத்துக்கு காட்டி வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்றாங்க. அந்த ரீசனும் வந்து அக்செப்டபிளா இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, கண் பார்வை தெரியாதவனா வெளிய காட்டினா தான் வந்து மத்தவங்க எல்லாரும் வந்து தனக்கு வந்து அனுதாபத்த காட்டுவாங்க. அப்பதான் தன்னோட மியூசிக் வந்து இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது எனக்கு வந்து ஒரு அக்செப்டபிளா இல்ல. படத்துக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்து, ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு மேஜர் இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. ஸோ அதிலிருந்து அட்லீஸ்ட் வந்து இத ஒரு நல்ல ஒரு த்ரில்லரா, சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்து கொண்டு போயிருக்க முடியும். ஆனா பார்த்தீங்கன்னா, மிசரபிளா ஃபெயில் ஆயிருக்காங்க. நடிகர் கார்த்திக் வந்து இதுல வந்து நடிகர் கார்த்திக்காக வந்து நடிச்சிருப்பாரு. நடிகர் கார்த்திக்கோட ஒய்ஃப் தான் வந்து இதுல சிம்ரனா நடிச்சிருப்பாங்க. ஸோ நடிகர் கார்த்திக் வந்து பிரசாந்த வந்து ஒரு ஹோட்டல்ல பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, சிம்ரனுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இவர வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பாரு. ஆனா, இவரு வீட்டுக்கு போற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து, சிம்ரன் வந்து ஏற்கனவே வந்து கார்த்திக்க வந்து கொன்னுருப்பாங்க. ஆனா, இவருக்கு கண் பார்வை தெரியாதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆனா, பிரசாந்த் வந்து அந்த கொலைய வந்து பார்த்துருவாரு. ஆனா, பார்த்துட்டு வந்து பார்க்காத மாரியே வந்து அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. சிம்ரனும் அத நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்ரனும் சமுத்திரக்கனி வந்து இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காரு. சமுத்திரக்கனி கூட தான் வந்து சிம்ரனுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு அஃபேர் இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து கார்த்திக் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கொன்னுருப்பாங்க. ஸோ பிரசாந்தினோட கண் முன்னாடியே வந்து கார்த்திக்கோட பாடிலாம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த கொலைக்கு வந்து இன்னொரு விட்னஸ் இருப்பாங்க. அதாவது கார்த்திக் வீட்டினுடைய அந்த ஃபிளாட்னுடைய எதிர் ஃபிளாட்ல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களையும் வந்து சிம்ரன் வந்து கொல்ல வேண்டியதா வரும். அந்த கொலையும் வந்து பிரசாந்த் வந்து நேர்ல பார்த்துருவாரு. ஸோ ஒரு கண் பார்வை தெரியாதவனா வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறாரு. ஆனா வந்து இவரு 2 கொலைய பார்த்துடுறாரு. இத இவரால வந்து வெளிய போய் சொல்லாம இருக்க முடியல. வெளிய போயிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம சமுத்திரக்கனி வந்து போலீஸாவே இருக்காரு. ஸோ இவரால ஒண்ணும் பண்ண முடியல. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வந்து நடிக்கிறாருன்னு வந்து சமுத்திரக்கனியும் வந்து சிம்ரனும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட இருந்து அதாவது சிம்ரன் அண்ட் சமுத்திரக்கனி கிட்ட இருந்து பிரசாந்த் வந்து தப்பிக்கிறாரா? அவர் லண்டன் போறாரா? இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படின்னு தான் வந்து கதை. ஸோ இந்த படத்திலேயாவது பிரசாந்துக்கு வந்து கம்பேக் குடுக்குற அளவுக்கான ஸ்கோப் இருந்துச்சா? அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு வீக்கான ஸ்டோரினால, ஒரு வீக்கான ஸ்க்ரீன் பிளேனால, ஒரு ஆவரேஜ் டைரக்ஷன்னால பார்த்தீங்கன்னா வந்து அந்த சான்ஸ் வந்து இல்லாமலே போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் பிரசாந்த் வந்து எப்படியாவது ஒரு கம்பேக் தரணும்னு வந்து நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து
அடுத்த ஸ்டோரியாவது ஒரு நல்ல ஸ்டோரியாக சூஸ் பண்ணி நல்ல ஒரு கதையாக சூஸ் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரணும்னு வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 1 மினிட் ரிவ்யூ தரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் லென்த் ரிவ்யூவும் தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.